guys, katam இதுவே ஆரம்பம். கூடிய சீக்கிரம் I'll be there at the point where I don't need to buy anything new or நிறைய எக்கச்சக்கமா I used to shop tea time. வேற லேண்ட்மார்க் இருக்காக்கா இங்க? புனிதம் ரைஸ் மில் ஆர் நியர்பை வந்திருக்கிற நியூ பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இது இருக்கு. அதை நாங்கள் பேராக எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான். கண்டிப்பா பசிச்சதுன்னா ட்ராவலில் மெயினாக ட்ராவலில் வீட்டில் சும்மா பசிச்சதுனாலே டக்குன்னு ஒரு டபுள் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், கத்தம் இதுவே ஆரம்பம். இங்கேருந்து we are going to தேவக்கோட்டை சோலோ. ஸோ இப்போ வந்து now the time is 7:10 PM ஈவினிங். இப்போ தான் நம்ம கிளம்புறோம். இது வந்து கொஞ்சம் தூரம் தான், 6+ hours ஆகும். ஸோ நம்ம பிட் ஸ்டாப்ஸ் பொறுத்து டிராஃபிக் பொறுத்து it varies when we reach the destination. So பார்ப்போம் the travel என்னெல்லாம் இருக்குது. I'll keep you guys posted, so stay tuned to கத்தம் இதுவே ஆரம்பம். Bye. So far so good. நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டோம். பட் ட்ராவல்னால நான் வந்து ஹெல்தி லைக் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லேருந்து இது பண்ணிக்கலாம். ஒரு 8:30 9:30க்குள்ளே நம்ம டின்னர் முடிச்சுக்கலாம். பட் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம். அந்த டைம் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற டைம் வந்து நம்ம குட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றது நல்லது. ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்ன, க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிறு, முளை கட்டின பச்சை பயிர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தட்ஸ் இட். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். அண்ட் அது தவிர லெமன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அங்கங்கே பிட் ஸ்டாப்ஸில் குடிச்சிக்கலாம். ஓகே, மற்றபடி அன்ஹெல்தியாக எந்த ஃபுட்டும் நம்ம சாப்பிட போகிறது இல்லை ஆர் ட்ரிங்க் குடிக்க போகிறது இல்லை. ஸோ தட்ஸ் இட். கம் ட்ராவல் வித் மீ. இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாகன்னு சொல்கிற மாதிரி இந்த வாட்டி தான் நான் இருக்கிறதே கம்மியான லக்கேஜஸ் கொண்டு போகிற நாள். பிகாஸ் எல்லா ஊர்லேயும் எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு எடுத்து வச்சாச்சு. ஸோ எனக்கு கூட கேரி பண்ணுறது வந்து இந்த யூடியூப் கேஜெட்ஸு. பெருசாக கேஜெட்ஸ் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, பேசிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு பேகு, அதுக்கப்புறம் உன்னோட மேக்கப் பேக் ஒன்று, அப்புறம் ஸ்கின் கேர் பேக் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து என்னோட ஓலை பேக் இது. ஸோ இது வந்து நான் எங்கே போனாலும் ஏதாவது கேரி பண்ணிட்டு போகிறது. லைக் டெய்லி எனக்கு என்ன தேவை, அதாவது சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே போனாலும் கடைக்கு போனால் எது போனாலும் அங்கே தான் கேரி பண்ணி. இவ்வளோதான், இதுதான் என்னோட எசென்ஷியல்ஸ் கைஸ். ஸோ மினிமலிஸ்டிக் லிவிங்க்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் I'll be there at the point where I don't need to buy anything new or நிறைய எக்கச்சக்கமாக I used to shop. All my friends and family members know நான் அவ்வளோ ஷாப் பண்ணுவேன். சும்மா போய் ஒரு கம்மல் வாங்கணுன்னா கூட I'll go and buy for 3,000, 4,000, 5,000 அந்த மாதிரி தான். ஸோ அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு I want to live with whatever I have. I won't purchase more அந்த மாதிரி. And also I have started to discard all the things, old things எல்லாத்தையும் லைக் எங்கிட்டலாம் என்ன இருந்தோ எல்லாமே I started to donate and all. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இருக்கிற திங்ஸை கொஞ்சமாக மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் த நியூ பிளான் அண்ட் அப்டேட் இன் மை லைஃப். மழையூர்ன்ற ஊர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எப்பவுமே ஹாப்பனிங்காக இருக்கும் ஓரளவுக்கு. நான் இருக்கிற ஊரை கம்பேர் பண்ணால் எல்லா ஊருமே ஹாப்பனிங்காக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன். ஆஹா, கீழே வாட்டர் சடன் பிரேக் போடுறதுனால வாட்டர் பாட்டிலாம் விழுது கீழே. ஓகே கம் வித் மீ. இந்த 4 பேக் அதாவது இந்த பேக்ஸ் கூட ரொம்ப குட்டி குட்டி பை தான். எல்லாமே அந்த துணி பைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பை தான், ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதை ஆல்ரெடி நான் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருக்கேன். அண்ட் அதை தவிர காரில் கேரி பண்ணிட்டு போகிறது ஊருக்கு நம்ம ஃபார்மில் வளைஞ்ச கார்டனில் வளைஞ்ச செவ்வாழை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வேற என்ன கண்ட்ரி எக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ என்னோட காரில் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஆஃப் ஃபார் டாக்ஸ் அண்ட் பீப்புள் இருக்கும், அது இருக்கும். அப்புறம் டாக் ஃபுட் 20 kgs எப்பவுமே இருக்கும் காருக்குள்ளே. ஸோ நம்ம போகும்போதெல்லாம் டாக்ஸை பார்த்தோன்னா அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே தான் போகும். எஸ், அதுதான் என்னோட காரில் இப்போ இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்.
ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப். ஏன்னா அது வந்து நான் பின்னாடி வச்சுட்டேன். ஒடிசே இந்த பச்சை பயிரை இது ஊறணும்னு நினைக்கிறேன். அங்கே கல் மாதிரி இருக்கு. ஓகே, டீ டைம் போயிட்டு பிளாக் காஃபி ஆர் லெமன் டீ இருக்கான்னு கேட்போம். தேங்க்யூ. வெல்கம். அது ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறேன். திருப்பி வருவேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி லெமன் டீ. மேல் கலவாய் செஞ்சு மேல் கலவாயின்ற ஊரில் இருக்கிற டீ டைம். ஓகே, இது வந்து என்ன மாவட்டத்தில் வரும்? விழுப்புரம் மாவட்டம். செஞ்சி தாலுக்கா விழுப்புரம் மாவட்டம்ல இருக்கிற டீ டைம். வேறு ஏதாவது லேண்ட்மார்க் இருக்காக்கா இங்கே? புனிதம் ரைஸ் மில் ஆர் நியர்பை வந்திருக்கிற நியூ பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இது இருக்குது. சூப்பராக இருந்தது. நான் வந்து டேஸ்ட் பண்ணது இப்போது லெமன் டீ வித்தவுட் சுகர். அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. புதினா சியா சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சியா தானே இல்லை சப்ஜா? அது வேறு சப்ஜா சீட்ஸ். சாரி, சப்ஜா சீட்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் இன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் இப்போ ஒரு ஹெல்த் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாட்டு சக்கரை ஜென்ரலாக எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க. பட் இதில் அது கூட இல்லை. ஸோ நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான்லாம் நம்ம டயட் கான்ஷியஸ் பீப்புளெலாம் சால்ட் தான் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஸோ யா பிட் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு. இப்போ 7:10. என்னோட வாட்ச் ஓடலை. அப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சப்போ 7:10 காமிச்சதெல்லாம் சும்மா போல இருக்குது. ஐயோ, என் வாட்ச் ஓடல. நானும் 7:10 சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, பைத்தியம் மாதிரி. ஓகே, டைம் இஸ் 8:20. ஸோ இப்போ 8:20 ஆயிடுச்சு. நம்ம லெமன் டீ குடிச்சிட்டு இதை அப்படியே சாப்பிட்டுட்டு பசங்க போனால் சாப்பிட்டு போக வேண்டியது. ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ், டைம் வந்து 9:20 ரேஞ்ச் ஆகுது. லைட்டாக பசிக்கிறது, அது ஏன்னு தெரியவில்லை. ஸோ நம்ம ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு மாதிரி, அதை மட்டும் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்குது, லைக் பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐம் பிளானிங் டு ஸ்டாப் இன் சம் கையேந்தி பவன் அண்ட் ஆர்டர் ஆயில் ஃப்ரீ டபுள் எக் ஆம்லெட்ஸ். ஸோ ஃபார் ஸோ குட், நோ டிராஃபிக் அட் ஆல். பார்க்கலாம், எந்த கடையில் கொஞ்சம் டீசெண்டாக கூட்டமாக இருக்கும் அங்கே தான் நிறுத்துவேன் நான் எப்பவுமே. அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம போய் கஸ்டமைஸ் பண்ணி உள்ளே பார்க்க முடியாது. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. ஸோ எஸ், பார்ப்போம் எங்கே நிற்கிறோன்னு. I'll update you guys. Bye. ஸோ எஸ், சரவணா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உயர்தர சைவ அசைவ உணவகம்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. இது ஹோட்டல், லைக் வெள்ளை சேர்லாம் போட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆம்லெட் இருக்கா? இல்லை வீடியோ எடுக்கணும். டபுள் எக் ஆம்லெட் வேணும். எண்ணெய் இல்லாமல். வந்தாங்களா? ஓ அப்படியா? ஓ நைஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ்னா விஜய் டிவி. ஓ சூப்பர் சூப்பர். சரவணா ஹோட்டல் தான் பேர்ல. ஓகே ஓகே. கட்டம் 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 வந்து பாபா படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு. அதை நாங்க பேரா எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. உங்க பேரு? வெங்கடேசன். ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்மா. டபுள் ஆம்லெட், எண்ணெய் இல்லாம நிறைய மசாலா போட்டு. வெங்காயம்லாம் வேண்டாம். ஓ வெங்காயம் போட்டிங்களோ?
சரி போடுங்க, பரவாயில்ல. இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க. இன்னொரு டபுள் எக் ஆம்லெட் 2 பார்சல், வெங்காயம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல். வேற எதுவும் இல்லை, இது போதும். எவ்வளோ வருஷமா இருக்குண்ணா இந்த ஹோட்டல்? ஓ புதுசு தான். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ மாதம் அது? 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓனர் பேர் ரங்கநாதன். ஓகே. அவர் தான் ஓபன் பண்ணியிருக்காரு. ஓகே. இவர் மாஸ்டர். ஓகே. மாஸ்டர் பேரு? மாஸ்டர் பேரு வசந்த். ஓகே. நீங்கண்ணா? ஃப்ரெண்ட் மேடம். ஓ ஃப்ரெண்ட். ஓகே. நீங்க மேனேஜிங் பண்றீங்க. ஓகே. நீங்க? ஓ அவரு. ஓ ஓகே ஓகே. ஓ ரியாஸ். ஓகே ஓகே. நீங்க? நான் சும்மா வந்தேன், எங்க மாமா தானே. ஓ ஓகே ஓகே. ஹெல்ப். ஓகே ஃபைன். பெப்பர் சால்ட் நிறைய போடுங்க. சரவணா நேம் ஐடி பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ இங்க சரவணா ஹோட்டல்ல சிக்கன் ரைஸ், தோசை, பரோட்டா, நைஸ் தோசை, கல் தோசை, சிக்கன் கொத்து, ஆம்லேட் கலக்கி, ஹாஃப் ஆயில். சூப்பர் சூப்பர். சிக்கன் ஃப்ரை. ஓ வெரி குட். சிக்கன். நைஸ் நைஸ் நைஸ். இது கதம் கதம். கதம் கதம். ஓகே. இந்த ரோடு பேர் என்ன? தெரியாத உனக்கு? ஜிகேபுரம் ஆஞ்சநேயர் கோயில். ஜிகேபுரம் ஆஞ்சநேயர் கோயில். ஊர் பேரு? ஜிகேபுரம். அதான் ஊர் பேரேவா? என்ன மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஓ கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஜிகேபுரம் என்ன கோயில்? ஆஞ்சநேயர் கோயில். ஓகே. ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல ஆவின் பாலகம். பாலகம் சரவணா ஹோட்டல். நைஸ் நைஸ். அந்த பக்கமா போன நரசிம்மன் கோயில். ஓ ஓகே ஓகே ஓகே. 3 கிலோமீட்டர் போனா நரசிம்மன். ஓ ஓகே ஓகே ஓகே. பாஸ்தா அது. அது 2 பார்சல். வெங்காயம் இருக்கிறது சாப்பிட. இது பார்சலா? ஆமா, தனித்தனியா பார்சல் பண்ணிடு. நீ சாப்பிட. ஸோ இந்த ஆம்லேட் எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆயில் ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, அப்படியே போடு. க்ளீனாக தான் இருக்கு. நன்றி. தேங்க்ஸ். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. ஐயோ சாரி. நல்லா சாப்பிட்டாச்சு. டபுள் எக் ஆம்லெட் வித்தவுட் ஆயில் அண்ட் ஆனியன் வேண்டாம்னா மறந்து போட்டாங்கன்னு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. வயிறு ஃபுல்லராக இருக்குது. ஸோ பசிச்சதுன்னா இந்த மாதிரி ட்ராவல் இருக்கும்போது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. அதாவது 6 மணிக்கு மேலே சாப்பிட்றது சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியல, சாப்பிட்டே ஆகணும், பசிக்குதுன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை ஜங்க் இல்லாம ஆப்ட் பண்ணிக்கோங்க. In 400 meters, keep right at the fork. Yes. So பயணத்தை தொடரலாம். Keep right at the fork. இன்னும் 3 hours 43 minutes சம்திங் இருக்கு. டோல் வந்தாச்சு. என்ன டோல் பேருலாம் தெரிலப்பா. ஒரு டோல் வந்துருச்சு. செம்ம ஃபேமஸ் டோல். உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. பாருங்க ஹோட்டல்ஸ். செம்ம ஹாப்பனிங்கான டோல் இது. எஸ்
நேராக போனால் திண்டுக்கல் வரும், மதுரை வரும், திருச்சி வரும், உளுந்தூர்பேட்டையெல்லாம் வருமா. அதான் போட்டிருக்கு மேலே போர்டில். எஸ், லெட்ஸ் கீப் ட்ராவலிங். நல்லா எக்ஸு பெஸ்ட் ஹேக்கு. ஃபஸ்ட்டுதுன்னா ட்ராவலில் மெயினாக ட்ராவலில் வீட்டில் சும்மா ஃபஸ்ட்டுதுனாலே டக்குன்னு ஒரு டபுள் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. அது இல்லாமல் சும்மா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும். உடம்புக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், வயிறும் ஃபுல்லாகிடும். இட்ஸ் a வெரி குட் திங். எனக்கு இன்னைக்கு ஓகே ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஓகே, லெட்ஸ் கீப் ட்ராவலிங் கைஸ். கம் கம் கம். In 50 meters, turn left. இல்லையா பெட்ரோல் இல்லையா? எதுக்குதான் திறந்து வச்சிருக்கேன்? Turn left. பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பெட்ரோல் போடலான்னு போனோம். அங்கே பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ எந்த பங்க் வருதோ அங்கே நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போக வேண்டியதான். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? ஸோ 192 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 130 ரேஞ்சுக்கு ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் போட்டிருக்கு. லெட்ஸ் கோ. டவுட்டாக இருக்கே. 24 hours பங்க்குன்னு போட்டு. பெட்ரோல் இருக்கா? ஸோ இங்கே பெட்ரோல் இருந்தது, போட்டாச்சு. லெட்ஸ் கோ guys. 10:34 ஆகுது. நெக்ஸ்ட் பிட் ஸ்டாப் நெல்லை கருப்பட்டி காஃபி. டு தேவக்கோட்டை. புரியல. தண்ணி பாட்டில் இருக்கு. ஓகே ஓகே. ஓகே, டைம் வந்து 10:49. ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இங்கே கருப்பட்டி காஃபி. ஸோ பிளாக் காஃபி வாஸ் வெரி நைஸ். பிளாக் காஃபி இல்லைடா வெரி நைஸ் அப்படின்னு கேட்பீங்க. பட் பிளாக் காஃபி நல்லா போடுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட், ஓவர் கசப்பாகவும் இல்லாமல் ஓவர் கம்மியாகவும் இல்லாமல் போடுறதுக்கு இட் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட் பேலன்ஸ். ஸோ அதை நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ ஐ காட் ஒன் காட்டன் பேக் 200 rupees. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறையா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் நான் ஸ்வாப் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மாதிரி தேவையில்லாத மெட்டீரியல் பேக்ஸ் அண்ட் ஆல். ஸோ இந்த பேக் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் ட்ராவல். Time is 11:41, approximately 2 hours to reach the destination. And Sangeeta's, Sri Sangeeta's நிறைய வாட்டி நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ்டு. ஏன்னா நைட் 11:30 வரைக்கும் தான். அதனால நம்ம ரெஸ்ட் ரூம் மட்டும் தே அலவுட் டு யூஸ், விச் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் தெம். எஸ், வாங்க கண்டினியூ பண்ணலாம். Turn right. Slight right. Here comes the airport of Trichy. So guys,
ட்ரிச்சி ஏர்போர்ட் கிராஸ் பண்ணுறோம். இங்கேருந்து 99 கிலோமீட்டர்ஸ் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க போகலாம். என்ன விசேஷம் தெரியல, முருகர் விசேஷமா? இப்போ எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க பாதயாத்திரை. எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. ஆனால் முருகர் பக்தர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் வேஷ்டிகள். நைஸ் நைஸ். எப்போ பார்த்தாலும் முருகர் ஹாட் ஆஃப் தி ஹாட் டாபிக்ல இருக்கார் முருகர். எப்படின்னு தெரில. இப்போ தான் அதோ போச்சு முருகரோட ஃபெஸ்டிவல். அதுக்குள்ளே திருப்பியும் வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லேயும் அந்த முருகர் பக்தர்கள் தான் நிற்கிறாங்க. திருச்செந்தூர் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. guys, so 12:30 ஆகுது. இன்னும் 60+ கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 145 ரேஞ்சுக்கு நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகும் நினைக்கிறேன். kilometers and 133 destination reaching time. So straight up போனா ஆத்தங்குடி, தேவக்கோட்டை, பிள்ளையார்பட்டி, காளையார் கோயில், இந்த மாதிரி நிறைய ஊர்கள் வருது. So another half an hour destination reach ஆயிடுவோம். So the time now is 1:05 AM. Devi-Pattinam, Ramanathapuram and Rameshwaram. Rameshwaram is in fact 144 kilometers, guys. Look at the roads. எவ்வளோ சூப்பராக, யாருமே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் லைக் ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். டைம் இஸ் 11:18 PM. அடப்பாவிகள், 11:18 இல்லை, 1:18 AM. எஸ். Hey guys, hope you enjoy the vlog. நான் வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம் 5-10 minutes. ஸோ இப்படியே போயிட்டே இருந்தோன்னா தேவக்கோட்டை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம்லாம் வருது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ திருப்பி அந்த போர்டை பார்த்து அதனால் சொன்னேன். ஸோ எஸ், டைம் என்ன? அண்ட் இப்போ வர வழியில் ஒரு மான் கிராஸ் ஆச்சு. செம்ம ரேர் சைட்டிங். ஏதோ டாக் ஓடி வருதுன்னு நினச்சி ஸ்லோ பண்ணால் மான். ஓகே, வெரி நைஸ். ஐ மீன் 1:24 ஆகுது. ஸோ வி ஹவ் arrived more than earlier than அந்த estimated time. முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்தாச்சு. ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு வழியில் ஒரு இடத்துல அந்த ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒரு பெரிய லாரி அண்ட் ஒரு ஸ்மால் கார் இந்த மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு. பாவம், என்னாச்சுன்னு தெரியல. ஸோ தட்ஸ் அபவுட் இட். மொத்தத்தில் நல்ல ஒரு ஜேர்னி தான் இது. அந்த ஆம்லெட், டபுள் ஆம்லெட் ஒன்று சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லு. மீதி 2-3 மீதி ஒரு 2 டபுள் ஆம்லெட் இருக்குது. அது நம்ம எதுக்காவது ரோட்டில் டாக்ஸ்க்கு போட்டுடலாம். ஸோ தட்ஸ் அபவுட் இட். வீட்டுக்கு போகலாம் வாங்க. Turn left. Then turn left. மைட்டி, தங்கமே. You have arrived. மைட்டி தங்க. சே